Hello everyone, welcome to TAFIS YouTube channel, Institute of Central Examination. நம்ம இதில் எதையும் மறக்கட்டலையும் TAFIS Institute சேர்ந்து நடத்திட்டு இருந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ் தான் குரூப் டிக்காக ஸ்டேட் லெவலில் கண்டக்ட் பண்ணிருந்தோம். அதுதான் ஃபோக்கஸ் டெஸ்ட் சீரிஸ். ஸோ அதோட டெஸ்ட் நம்பர் 10 இன்னைக்கு நல்லா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் எழுதிருக்க மாட்டீங்க, ஆன்லைனில் எழுதிருப்பீங்க. கரெக்டு தானே? ஸோ எப்படி இருந்துச்சு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வரப்போற ஃபோக்கஸ் எக்ஸ்டெண்டடுமே நம்மளுக்கு எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஓகேவா? சரி, ஓகே. ஃபோக்கஸ் டெஸ்ட் 10ல இருந்த ரீசனிங் கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு பாருங்க. இஃப் தி டைம் இன் தி மிரர் இமேஜ் ஆஃப் 12-hour clock is 3:55, வாட் இஸ் தி ஆக்சுவல் டைம் அப்படின்னு கேட்குறாங்க. மிரர்ல வந்துட்டு என்ன தெரியுது, எனக்கு டைம் 3:55 அப்படின்னு தெரியுது. ஓகேவா? அப்போ எனக்கு நிஜமான டைம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன சிம்பிளான ஒரே விஷயம் தான். ரெண்டு நம்பர் என்ன சொல்லியிருந்தோம், 11:60, 11 hours 60 minutes. ஓகேவா? ஸோ இது மீன்ஸ் 12 hours. ஓகேவா? அதுலேருந்து கொடுத்துருக்க மிரர் டைமையோ இல்லை ஒரிஜினல் டைமையோ மைனஸ் பண்ணால் எனக்கு ஒரிஜினல் டைம் மைனஸ் பண்ணுறப்போ மிரர் கிடைப்பாங்க, மிரர் மைனஸ் பண்ணுறப்போ ஒரிஜினல் கிடைப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு மிரர் டைம் என்ன, 3:55. ஸோ மைனஸ் பண்ணால் எனக்கு 8 hours 5 minutes அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். சரியா? இல்லை மேம் எனக்கு இது மறந்துடும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நார்மலாக கேஷுவலாக போடுங்க. 3:55க்கு 55ல் கரெக்டாக இருக்க போகுது. ஓகேவா? அண்ட் 3லேருந்து 4க்குள்ளே எனக்கு என்ன இருக்கும், இது இருக்கும். ஸோ அப்போ இதோட ஒரிஜினல் டைம் பார்க்கணும்னா என்ன பண்ணுவேன் நான், இந்த பக்கம் 9லேருந்து 8க்குள்ளே இருக்கும். ஸோ இந்த 55ன்றது இங்கே 1ல் இருக்கும், 5ஆக இருக்கும். ஸோ அப்போ 8, 5 அப்படின்றத கரெக்டான ஆன்சர் ஆகுது. சரி தானே? எது கன்வீனியன்ட்டோ அதை போட போகிறீங்க. ஓகே. Question number 3 in your question paper. Based on the given statement, 2 conclusions are drawn. Which out of which conclusion true based on the statement? So inequality யாரு கரெக்ட் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, T greater than or equal to C, B less than D, C greater than B. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், D equal to C சொல்லியிருக்கான். சரியா? அப்போ CD நான் லிங்க் பண்ணுறதுக்கு எனக்கு D இருக்கா? ஸோ D இருக்கு. டியை விட எனக்கு என்னது, பி வந்துட்டு டியை விட பி எனக்கு சின்னவன். ஓகேவா? லெஸ்ஸர். அண்ட் இங்கே பாருங்க, சியை விட பி சின்னது. ஸோ அப்போ இது எப்படி கிடைக்கும், எனக்கு சி கிரேட்டர் தென் பி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை இங்கே கனெக்ட் பண்ணிடும். ஓகேவா? எனக்கு டி ஈக்குவல் டு சின்னு பார்த்தா இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையுமே எனக்கு ஈக்குவல்ன்றது ஒன்று மென்ஷனே ஆகலை. கரெக்டா? ஸோ அப்போ இவங்க ஈக்குவல்னு சொல்றது ப்ராபப்ளி தப்பு. ஓகே, அப்போ என்னவா இருக்கும், எனக்கு ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு. சரி, செகண்ட் கன்க்ளூஷன் பார்க்குறேன். டி கிரேட்டர் தென் பி அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ டியும் பியும் லிங்க் பண்ண போகிறேன், சேம் சியை வச்சு தான் போட போகிறேன். டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி, சி கிரேட்டர் தென் பி. எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, எனக்கு டி கிரேட்டர் தென் பின்றது இந்த கிரேட்டர் தென்ன்றது எனக்கு பிரேக் ஆகாமல் கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ வந்திருக்காங்க இங்கேயுமே சி கிரேட்டர் தென் பி. அப்போ டைரக்டா சொல்லணும்னா டி கிரேட்டர் தென் பின்றது கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ கன்க்ளூஷன் 2 எனக்கு கரெக்ட். ஆப்ஷன் அடி சூஸ் பண்ணுவேன், முடிவு 2 மட்டுமே உண்மை. கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ. ஓகேவா? சரியா? இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துறாங்க மேம், எனக்கு வந்துட்டு டிக்கும் பிக்கும் இங்கே லிங்கே தெரியல, எப்படி போடணும், ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு காமனாக இருக்கவங்க எடுத்து வச்சு லிங்க் பண்ணி போட போறீங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 5 கொஸ்டின் பேப்பர். 6 poles A, B, C, D, E and F are located in same column. ஓகேவா? போல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட டைரக்ஷன் யாரை வச்சு என்ன சொல்லியிருக்கானோ அதை வரைஞ்சிட்டு வந்தாலே போதும். ஓகேவா? சரி பாருங்க. B is 20 meter to the west of C. ஓகேவா? D எங்க இருக்காரு, சிக்கு 20 மீட்டர் மேற்குல இருக்காரு. பார்க்கலாமா? B is 20 meter to the west of C. ஓகேவா? சிக்கு மேற்கே 20 மீட்டர். அடுத்து எஃப் இஸ் 60 மீட்டர் டு தி சவுத் ஆஃப் இ. இப்போ எனக்கு ஈன்னு தெரியல, எஃப்னு தெரியல, அதை ஹோல்ட் பண்ணிட்டு அடுத்து படிங்க. சி இஸ் 30 மீட்டர் டு தி நார்த் ஆஃப் இ. சி எங்க இருக்காரு, ஈக்கு நார்த்ல 30 மீட்டர்ஸ்ல இருக்காரு. அப்போ சி எனக்கு ஆல்ரெடி இருக்கா, அப்போ ஈல இருந்து நார்த்ல 30 மீட்டர்ஸ்ல யார் இருக்காங்க, சி இருக்காங்க. ஸோ இப்போ வீட்டு வந்தாங்கன்னா போடுறேன். எஃப் இஸ் 60 மீட்டர் டு தி சவுத் ஆஃப் இ. எஃப் எங்க இருக்காங்க, சிக்கு தெற்குல எத்தனை மீட்டர்ல இருக்காங்க, 60 மீட்டர்ஸ்ல இருக்காங்க. ஓகேவா? 60 மீட்டர்ஸ்ல எஃப் இருக்காரு, ஈக்கு சவுத்துல, ஈக்கு தெற்கே எஃப் எத்தனை மீட்டர்ல இருக்காரு, அது 1 மீட்டர்ல இருக்காரு. ஓகேவா?
C is 30 meters to the north of E. A is 60 meter to the west of B. A என்ன பண்றாரு அப்படின்னா பிக்கு வெஸ்ட்ல அதாவது மேற்குல எத்தனை மீட்டர்ஸ்ல இருக்காரு 60 மீட்டர்ஸ்ல இருக்காரு. ஸோ ஆல்ரெடி பி எனக்கு தெரியுமா, பி என்ன பில இருந்து வெஸ்ட் சைட் அதாவது பில இருந்து மேற்குல எத்தனை மீட்டர்ஸ்ல 60 மீட்டர்ஸ்ல ஏ இருக்காங்க. ஓகேவா, போட்டே போயிட்டு இருக்கணும். கொஸ்டின் என்ன கேட்கணும்னு பாருங்க. இன் விச் டைரக்ஷன் ஏ வித் ரெஃபரன்ஸ் டு சி, ஏக்கும் சிக்கும் என்ன டைரக்ஷன்றதா கேட்டிருக்கான். எனக்கு அது வந்து அவங்க ரெண்டு பேரும் இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்காங்களா, இதுக்கப்புறம் கொஸ்டினை பார்க்க வேணும். ஸோ இதுக்கு தான் சொல்லுவேன், சிடி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், பிளட் ரிலேஷனாக இருக்கட்டும் அண்ட் டைரக்ஷனாக இருக்கட்டும், கொஸ்டின் என்ன லாஸ்ட்டாக கேட்டிருக்கான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதிகமான ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணலாம். ஓகேவா, சரி இப்போ என்ன பார்க்க போறோம், நான் வித் ரெஃபரன்ஸ் டு சி, சியை பொறுத்தவரை ஏ எந்த டேஸ்ல இருக்கான்னு கேட்பேன். அப்போ சில இருந்து பார்த்தா என்ன பண்ணுவேன், நான் என்ன டைரக்ஷன்ல இருக்காரு, வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காரு. சரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் மேம் அப்படின்னா இங்கே பாருங்க, இது ஒரு 20, இது ஒரு 60. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான், டைரக்ஷன் மட்டும் கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் சி வெஸ்ட், மேற்கு அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர் ஆக போகுது. ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 8 in your question paper. Each of A, B, C, D, E, F, G as exam on different day of the week. ஓகேவா, ஸோ டே பர்சன் வந்திருக்கு, 7 பேர் சொல்லிட்டாங்க, 7 நாள் ஈஸி தானே. அண்ட் ஸ்டார்டிங் டேட் என்னன்னு பார்த்துருங்க, மண்டேல ஸ்டார்ட் பண்ணி சண்டேல முடிச்சிடலாமா. சரி, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகே, சி ஹாஸ் எக்ஸாம் ஆன் தேர்ஸ்டே. சிக்கு என்னங்க எக்ஸாம் இருக்கா, தேர்ஸ்டே எக்ஸாம் இருக்கு. ஓகேவா, சிக்கு டியூஸ்டேல எக்ஸாம் இருக்கு. ஓகேவா, அப்போ சிக்கு வந்து எனக்கு செவ்வாய்க்கிழமை எக்ஸாம்னா அவன் கொடுத்துருக்க பொசிஷன் என்ன பண்ணக்கூடாது, நான் மாற்ற மாட்டேன், டிட்டர்மைன் பண்ணி போட்டுருவேன். ஓகே, நெக்ஸ்ட், ஒன்லி ஒன் பர்சன் ஹேஸ் தி எக்ஸாம் பிட்வீன் ஏ அண்ட் ஜி. ஏக்கும் ஜிக்கும் இடையில ஒருத்தருக்கு மட்டும் தான் எக்ஸாம் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிட்டான், ஏ ஹேஸ் பீன் பிஃபோர் எக்ஸாம் ஜி. ஓகேவா, ஜிக்கு முன்னாடி ஏ இருக்காரு அண்ட் ஏக்கும் ஜிக்கும் இடையில ஒருத்தருக்கு எக்ஸாம் இருக்கு. ரைட்டா, இதான கரெக்ட் பொசிஷன். ஓகே, நெக்ஸ்ட், டி ஹாஸ் எக்ஸாம் ஆன் தி டே ஆஃப்டர். ஓகேவா, டி ஹாஸ் எக்ஸாம் ஆன் இமிடியேட்லி பிஃபோர் ஏ. டி எங்க இருக்கு, ஏக்கு உடனடியா முன்னாடி நாள். இப்போ ஏ வந்து டியூஸ்டே எழுதியிருக்காருன்னா டி எங்க எழுதியிருப்பாரு, மண்டே எழுதியிருப்பாரு. அதான் மீனிங். ஓகேவா, சரி நெக்ஸ்ட், பட் நாட் ஆன் தேர்ஸ்டே. யாரை பத்தி பேசுறாங்க, டியை பத்தி பேசுறாங்க. அப்ப டி வந்து தேர்ஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அப்ப எனக்கு 4 பேர் வரணும். ஜஸ்ட் இமேஜின், சண்டேல இருந்து நான் போட்டு போயிருந்தேன்னா இங்க பாருங்க, ஜி ஒன்னு விட்டு ஏடி, ஜி ஒன்னு விட்டு ஏடி போட்டா டி எனக்கு தேர்ஸ்டேல வந்திருப்பாங்க. ஓகேவா, அவன் என்ன சொல்லிட்டான், டி தேர்ஸ்டே வரக்கூடாது அப்படி சொல்லிட்டான். அப்ப என்ன பண்ணுவேன், நானு மாத்தி வெட்னஸ்டேல டியை போட்டா ஏ தேர்ஸ்டே அண்ட் ஒரு தாளை விட்டு இங்க யார் வருவா, ஜி வருவாங்க. ஓகேவா, ஸோ எப்படி எடுத்துட்டு வந்து லிங்க் பண்றோன்றதை புரிஞ்சுக்கோங்க. சரி நெக்ஸ்ட், F's exam is on the off days before E. ஓகேவா, பட் ஆஃப்டர் B. யாருக்கு அப்படின்னா Fக்கு எக்ஸாம் எங்க இருக்கு அப்படின்னா பிஃபோர் E. ஓகேவா, ஈக்கு முன்னாடியும் பிக்கு அப்புறமும் இருக்காங்க சொல்றாங்க. ஆனா இமிடியேட்லிலாம் சொல்ல, ஏதோ ஒரு இடத்துல எஃப் வந்து பிக்கு அப்புறமும் ஈக்கு முன்னாடி இருக்காரு. ஸோ இங்க இருக்கிற பொசிஷனை பாருங்க, எப்படி ஃபில் பண்ண போறேன் நானு, பி எஃப் இ. ஓகேவா, பி எஃப் இ முடிஞ்சு. கொஸ்டின் என்னன்னு பாக்குறேன், who among the following has exam on Monday? மண்டே யாருக்கு எக்ஸாம், திங்கட்கிழமை அன்னைக்கு யார் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்றதா கொஸ்டின். யாரு, பி. ஓகேவா, ஆப்ஷன் டி பி, பாம்பே அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. கொஸ்டின் நம்பர் 10, இந்த லாஜிக்கல் வென் டயக்ராம் வந்து ஓகே ரவுண்டு தான் வந்திருக்கு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டாலும் ஸ்ட்ரைட்டா பார்த்துலாம். ஏன், இவன் எல்லாமே இது என்ன டினோட் பண்ணுது, இது என்ன டினோட் பண்ணுது, இது என்ன டினோட் பண்ணுது, அவங்க என்ன பண்ணிட்டாங்க எனக்கு மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. இப்போ கொஸ்டின் பாருங்க, how many recipes used exactly any 2 of the given ingredients? Code word accepted. என்னது, any 2. ஓகேவா, ஸோ கொடுக்கப்பட்ட பொருட்களில் சரியான ஏதேனும் 2 பொருட்களை பயன்படுத்தும் சமையல் குறிப்புகளின் எண்ணிக்கை எத்தனை, ஏதேனும் 2, எனி 2 அப்படின்னா இந்த ரவுண்ட்ல என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், நம்ம ரவுண்டா இருக்கட்டும், எனி ஷேப்ஸ், ஓகேவா, சர்க்கிள் எல்லாம் கலந்ததா இருக்கட்டும், எனி 2னா 2 பேர் இன்டர்செக்ட் ஆகியிருக்கிற பார்ட்ல இருக்க கவுண்ட்ஸ் எடுத்துப்பேன். ஓகேவா, அப்ப பாருங்க 12, 7, 14. இப்போ 14 + 7 + 12 எவ்வளோ கிடைச்சிருப்பாங்க எனக்கு,
ஓகே 33 கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? எல்லாம் கரெக்டாக போட்டிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க கொஸ்டின் பேப்பர்ல. ஜோயா யார் யாரு? 5 கேர்ள்ஸ் பீனா, எலிசா, ஹேமா, கெட்டாக்கி, ஜோயா ஆர் சிட்டிங் அரவுண்ட் a circular table facing the center. என்ன பண்றாங்க? இந்த 5 கேர்ள்ஸும் ஒரு சர்க்கிள் டேபிள் உட்காந்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டாங்க? ஃபேசிங் டுவர்ட்ஸ் தி சென்டர். அப்போ யூஸ்வலாக இன்னைக்கு பொசிஷன் போட்டுடலாமா? ஸோ 5 கேர்ள்ஸ் ஃபேசிங் டுவர்ட்ஸ் தி சென்டர் தான். இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி. பீனா இஸ் சிட்டிங் டு தி இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் கெட்டாக்கி. பீனா எங்க இருக்காங்க? கெட்டாக்கிக்கு இமிடியேட் லெஃப்ட்ல இருக்காங்க. அதாவது பீனா கெட்டாக்கிக்கு உடனடி இடது புறத்துல இருக்காங்க. ஓகேவா? சரி முடிஞ்சு. அடுத்து ஹேமா இஸ் சிட்டிங் டு தி இமிடியேட் ரைட் ஆஃப் ஜோயா. ஹேமா எங்க இருக்கா? ஜோயாக்கு உடனடியா வலது பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஓகே நெக்ஸ்ட். ஒன்லி கெட்டாக்கி இஸ் சிட்டிங் பிட்வீன் பீனா அண்ட் எலிசா. பீனாக்கும் எலிசாக்கும் இடையில கெட்டாக்கி மட்டும்தான் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்கலாமா? பீனா, கெட்டாக்கி, எலிசா. ஓகே, எலிசாக்கும் பீனாக்கும் நடுவில் கெட்டாக்கி மட்டும் இருக்காங்க. ஸோ அவன் சொன்னதை ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி 2 பேர் எடுத்து வச்சிருக்கோமா? ஜோயாக்கு ரைட் சைடில் யார் இருக்கணும்? ஹெச் இருக்கணும். அதாவது யாரு? ஜோயாக்கு ரைட் சைடில் ஹேமா இருக்கணும். இப்போ நான் இங்கே ஜோயாவை போட்டா லெஃப்ட் சைடில் ஹேமா வந்துடுவான். அப்போ எங்கே போடுவேன் நான்? ஜோயா, ஜோயாக்கு ரைட் சைடில். மேம் இங்கே போறீங்களா? இந்த பக்கம் பார்த்துருக்கவங்களுக்கு இதுதான் ரைட். கரெக்டா? அப்போ ஹேமா இங்கே வருவா. சரி, பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கொஸ்டின் என்ன? ஹூ இஸ் சிட்டிங் டு தி இமிடியேட் ரைட் ஆஃப் எலிசா. எலிசாக்கு உடனடி வலது புறத்துல இருக்கிறது யார்? ஸோ இந்த பக்கம் பார்த்து உட்காந்துருக்க பொண்ணுக்கு எது ரைட்டா இருக்கும்? ஸோ இதுதான் ரைட்டா இருக்கும். ஜோயா அப்படின்றத கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. கிளியர் தானே? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? உங்க கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. A certain number of people are sitting in a row facing the north. Rahul at the 8th place from the left. ஓகேவா? கொஸ்டின்லாம் கொடுத்துட்டாங்கன்னா கீழே என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. What is the total number of persons seated? டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் சீட்டட் கேட்டான். இதுக்கு என்னென்ன தெரிஞ்சா போதும் எனக்கு? லெஃப்ட்லேருந்து யாரோ ஒருத்தவங்களோட பொசிஷனோ இல்லை ரைட்லேருந்து ஒருத்தவங்களோட பொசிஷனு இன் பிட்வீனில் எத்தனை பேருக்கு தெரிஞ்சா போதுமா? அவன் கொடுத்த டேட்டா பாரு. ஓகே, ராகுல் இஸ் சிட்டிங் அட் தி 8th place from தி லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட் இதான லெஃப்ட் ஹேண்டு. இந்த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 8th placeல யார் இருக்காங்களா? ராகுல் இருக்கார். ஓகேவா? சரி. Only 11 persons are sitting between Rahul and Samar. Samar is someplace at towards right of Rahul. ராகுலுக்கு ரைட் சைட்ல எங்கேயோ சமர் இருக்காரு. அவங்களுக்கு பிட்வீன்ல எத்தனை பேர் இருக்காங்களா? 11 மெம்பர்ஸ் இன் பிட்வீன்ல இருக்கிறாங்க. ஓகேவா? கரெக்டா? எனக்கு ராகுல் இடது முனையில இருந்து 8வது இடத்துல இருந்தாரு. சமர் ராகுலுக்கு வலது சைட்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு. அண்ட் சமருக்கும் ராகுலுக்கும் இடையில 11 பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். அவன் சொன்னது படம் போட்டாச்சா? முடிஞ்சு. அடுத்து பாருங்க. மோஹித் இஸ் டு தி இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஜீஷன். மோஹித் எங்க இருக்காரு? ஜீஷனுக்கு உடனடி இடது புறத்துல இருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட். Who is sitting at the extreme right hand அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரை பத்தி பேசுறாங்க? இந்த இசட். யார் அது? ஜீஷன் தான் என்ன பண்றாரு? எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட்ல ஜீஷன் இருக்காரு. அவருக்கு இடது பக்கத்துல யார் இருக்காங்க? மோஹித் இருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Samar is at the 9th place from the extreme right hand. எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட்ல இருந்து சமர் எங்க இருக்காரு? 9th placeல இருக்காரு. இதுக்கப்புறம் கொஸ்டின் படிக்காதீங்க, நிப்பாட்டுறேன். ஓகேவா? இந்த கதையே ஒரு வெட்டி கதை. நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நம்மளுக்கு என்ன தேவை? டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் தான் தேவை. இந்த மோஹித்தையும் ஓகேவா ஜீஷனையும் உள்ள கொண்டு வந்துருக்க தேவை. சம்மரை என்ன பண்ணிருக்கலாம்? ஸ்ட்ரைட்டா இந்த 9th பொசிஷன் சொல்லியிருந்தாலே முடிச்சிருக்கலாம். நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிச்சலாம்? நான் ஈஸியா எத்தனை பேர் உட்காந்துறாங்க கண்டுபிடிச்சிருவேன். இந்த பக்கம் சம்மர் வரைக்கும் 9 மெம்பர்ஸ், இந்த பக்கம் ராகுல் வரைக்கும் 8 மெம்பர்ஸ், இன் பிட்வீன்ல 11 மெம்பர்ஸ். முடிஞ்சிருச்சு. ஆட் பண்ணுங்க. 20, 28. ஆப்ஷன் சி 28 இஸ் தி ரைட் ஆன்சர். இப்போ சொல்லுங்க கைஸ், இந்த மோஹித்தும் ஈசட்டும் தேவையில்லாத கதை தானே? சரியா?
In the following series of letters, question paper 18th question, and numbers, what is the sum of the count of symbols and the count of vowels? Okay va? Symbols oda count plus vowels oda count என்னன்னு கேக்குறாங்க. பாத்துலாமா? சரி. அப்ப என்ன பண்ண கூடாதுன்னா நீங்க லெட்டர்ஸ் நார்மல் கான்சனன்ட் லெட்டர்ஸையும் நம்பர்ஸையும் நான் கணக்குல எடுத்துக்கூடாது. ஓகேவா? சரி பாருங்க. ஐன்றது வவல் கவுண்ட்ல எடுத்துப்பேன், சிம்பிள் கவுண்ட்ல எடுத்துப்பேன், திரும்ப ஏன்றது வவல் கவுண்ட்ல எடுத்துப்பேன், பர்சன்டேஜ் சிம்பிள், அட்டு சிம்பிள், அண்டு சிம்பிள், ஈன்றது வவல். ஓகேவா? அடுத்து ஐ வவல், சிம்பிள், நெக்ஸ்ட் ஏ சிம்பிள், ஏ வவல், இ வவல், அட் சிம்பிள், அண்ட் ஐ வவல், ஆஷ் சிம்பிள், யூ வவல். இவ்வளவுதான். இவ்வளவு கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ எனக்கு எவ்வளோ கவுண்ட் இருக்கு? 16 கவுண்ட்ஸ் இருக்கு. இப்படியும் போடலாம். இந்நேரம் என்ன பண்ணியிருப்பீங்க? சிம்பிள் எல்லாம் கவுண்ட் பண்ணோண்டே ஓகே 8ஆ, சரி வவல் எல்லாம் கவுண்ட் பண்ணோண்டே ஓகே 8ஆ, கூட்டினா எவ்வளோ கிடைக்கும்? 16ஆ? தேவையில்லை. எனக்கு யார் வேணாம் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடுவேன். கான்சனன்ட் எனக்கு தேவையில்லை, நம்பர்ஸும் எனக்கு தேவையில்லை. அப்போ யார் வேணும்னு பார்க்குறப்ப சிம்பிளும் எனக்கு வவல்ஸ் மட்டும் தான் வேணும். ஸோ அவளை மட்டும் கவுண்ட் பண்ணிட்டு வந்தாலே போதும் இல்லை? ஓகே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு நம்ம மார்க் கூட பண்ணிருக்கோம். ஓகே, கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் நம்பர் 21. ஓகே, ஆல் சுகர்ஸ் ஆர் ஜாகரி. சிலோஜிசம் போடலாமா? ஆல் சுகர்ஸ் ஆர் ஜாகரிஸ். எல்லா சர்க்கரையுமே என்ன சொல்லிட்டாங்க? வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நோ ஜாகரிஸ் ஸ்வீட்னர். ஓகேவா? எந்த வெல்லமுமே என்ன கிடையாதா? இனிப்பு கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க. அண்ட் லாஸ்டா ஆல் ஸ்வீட்னர்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். எல்லா இனிப்புமே என்ன சொல்லிட்டாங்க? பழங்கள் அப்படி சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், படம் முடிஞ்சா? இப்ப கன்க்ளூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், நோ சுகர் இஸ் ஸ்வீட்னர். எந்த சர்க்கரையுமே இனிப்பு கிடையாது சொல்றாங்க. கரெக்ட் தானே? எனக்கு எந்த இனிப்புமே எந்த வெல்லமுமே இனிப்பு கிடையாது. ஆனா அந்த வெள்ளத்துக்குள்ள என்ன இருக்கு? இன்னும் சர்க்கரை இருக்கு. கரெக்டா? அப்ப மொத்தமா என்ன கிடையாது? இவங்க யாருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ரைட். சம் ஜாகரிஸ் ஆர் ஸ்வீட்னர்ஸ். சில ஜாகரிஸ் ஸ்வீட்னர் சொல்றாங்க. ஜாகரியும் ஸ்வீட்னரும் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுதா? ஆப்வியஸா இல்ல இல்ல. ஸோ என்ன பண்ணலாம்? அன்டவுட்டட்லி செகண்ட் கன்க்ளூஷன் தப்பு. சம் ஜாகரிஸ் ஆர் சுகர். சில சர்க்கரைகள் என்ன சொல்லிட்டாங்க? வெல்லம் சொல்லிட்டாங்க. சாரி, சில வெல்லங்கள் சர்க்கரை சொல்லிட்டாங்க. கரெக்ட் தானே? இது ஃபுல்லா வெல்லம், இதுல கொஞ்சம் பாட்டு என்ன இருக்கு? சர்க்கரைன்றது கலந்துருக்கா? அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்ப தேர்ட் கன்க்ளூஷன் ரைட். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? எனக்கு கன்க்ளூஷன் 1 3 ரைட்டுன்ற மாதிரி இருக்கணும். ஆப்ஷன் சி, ஒன்லி கன்க்ளூஷன் 1 and 3 ஃபாலோஸ். முடிவு 1 மற்றும் 3 பின் மட்டும் பின்பற்றுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. ஸோ இந்த கோடிங் டி கோடிங் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்த்து வந்துடலாமா? சரி, 7 $46 at 4 8 3. கண்டிஷன்ஸ் படிக்கலாமா? If the second element is a symbol, last is also a symbol. செகண்ட் எலிமெண்ட் சிம்பிள் தான், ஆனால் லாஸ்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கு? நம்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தப்பு. If the first element is a even number, first element even number-ஆ? இல்ல, odd number, முடிஞ்சு. If the question has more than 2 odd numbers, then all even numbers do not require coding. More than 2 odd numbers இருக்கான்னு பாப்போமா? இல்ல, 2 odd numbers தான் இருக்கு. ஓகேவா? சரி. If none of the conditions apply, use the codes directly. 3 கண்டிஷனுமே எனக்கு என்ன ஆகல? வரல. அவன் கொடுத்துருக்க 4வது கண்டிஷன் என்னது? எந்த கண்டிஷனும் ஒர்க் அவுட் ஆகல, எதுவுமே எனக்கு ப்ரூவ் ஆகல அப்படின்னா அவன் கொடுத்துருக்க கோடே போடு அப்படின்னு சொல்லிட்டான். முடிஞ்சா? சரி, அப்ப போட்டுடலாம் தானே. 7க்கான கோடு என்ன? கே. கேல ஸ்டார்ட் ஆகணும். ஆப்ஷன்ல பாருங்க எத்தனை கோடு கேல ஸ்டார்ட் ஆகுது? ஆப்ஷன் ஏ டபிள்யூல ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேன்சல் பண்ணிட்டோம். சரி, அடுத்து கேஒய்பி. மேம் என்ன அப்படியே போடுறீங்கன்னு நினைக்கக்கூடாது. என்ன ஆகுது? எனக்கு 3 ஆப்ஷனுமே கேஒய்பி இருக்கா? இப்போ கண்டிப்பா கேஒய்பி தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ கேஒய்பி 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 போட்டாச்சு. அடுத்து 4ஆ டிஆ ஒய்யான்னு பார்த்தா முடிஞ்சு. பாருங்க 4க்கான கோடு என்ன? 4க்கான கோடு டி.
அப்போ 4க்கான கோடு டி இருக்க மாதிரி ஆப்ஷன் யார் இருக்காங்க? ஆப்ஷன் பி KYPT அவங்க தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாத்தையும் இங்கே பார்க்கவே வேணாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட்டுக்கான கோடு கண்டுபிடிச்சோடனே ஆப்ஷன் ஏவை எலிமினேட் பண்ணேன். அடுத்து செகண்ட் தேர்டு காமனாக இருக்குன்னு போட்டேன். ஃபோர்த்துக்கு என்ன ஆயிடுச்சு? இங்கே டி இருக்கு, இங்கே ஒய் இருக்கு, இங்கிட்ட என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்போ யார் யூனிக்கா இருக்காங்கன்னு பார்க்குறப்ப இந்த 4th எலிமெண்ட் யூனிக்கா இருக்கா? அவங்கள யார் கரெக்டானவங்க பார்த்து போட்டா போதும். ஓகே. கொஸ்டின் நம்பர் 26 உங்க கொஸ்டின் பேப்பர்ல பாருங்க. இந்த செட் அனலாகி வந்திருக்கு. இந்த 2 செட்டுக்கும் ரிலேஷன் ஏதோ ஒரு ரிலேஷன் ஃபாலோ ஆகுது, ஒரு பேட்டர்ன் வருது. அதே பேட்டர்ன்ல இருக்க ஆப்ஷன் யாருன்னு சூஸ் பண்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க 12 61 7. இங்க என்ன இருக்கு? 15 51 6. சரி, என்ன பண்ணி பார்க்கலாம்? இது 19ஓட டிவிசிபிலிட்டியில் 61 கண்டிப்பாக வராது. இங்கே என்ன வரப்போகுது? 21ல 51 வராது. சரி, மைனஸ் பண்ணி பார்ப்போம். 61 minus 12 என்ன கிடைச்சிருக்கு? எனக்கு 49. இப்போ பாருங்க, இந்த 49க்கும் 7க்கு என்ன சம்பந்தம்? 7ஓட ஸ்கொயர் 49ஆ? அப்போ முடிஞ்சு. இதை செக் பண்ணிக்கலாம். 15 51 minus 15 என்ன கிடைப்பாங்க? 36 கிடைக்கும். கரெக்டா? அப்போ 6 ஸ்கொயர் 36 முடிஞ்சா? ஆப்ஷன் பார்க்கலாமா? 12 46 டிஃப்ரெண்ட் எவ்வளோ? 34 கிடைக்கும். எனக்கு 4 ஸ்கொயர் 16 வரணும். முடிஞ்சு. அடுத்து 5ஓட ஸ்கொயர் வேல்யூ 25. பட் இவங்க 2 பேருக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோ கிடைப்பாங்க? எனக்கு 34 கிடைப்பாங்க. ஆப்ஷன் சியில் 9 ஸ்கொயர் 81. நடுவில் இருக்க நம்பரே அதோட கம்மியாக இருக்கு. கரெக்டா? அப்போ ஆப்ஷன் சி கண்டிப்பாக வர மாட்டாங்க. ஆப்ஷன் டியில் 8 ஸ்கொயர் 64. 78 minus 14 என்னன்னு பார்த்தா என்ன கிடைப்பாங்க? எனக்கு 64 கிடைப்பாங்க. ஸோ யார் தான் கரெக்டாக இருக்காங்க? ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? The position of how many letters will remain unchanged if each of the letters in the word another is arranged in alphabetical order. ஓகேவா? சரி, ஒண்ணுமே இல்லை. இந்த another அப்படின்ற வார்த்தையை ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதுனதுக்கு அப்புறம் எத்தனை பேர் will remain unchanged, அதாவது மாறாம இருப்பாங்க தன்னுடைய நிலையில இருந்து கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? NOTHER. ஸோ எழுதாம AEHNORT. ஸோ யார் தான் மாறாம இருக்காங்க? ஏ மாறாம இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க? சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ ரிமைன் அன்சேஞ்ச் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி 1 இஸ் தி ரைட் ஆன்சர். யாருன்னு சம்டைம்ஸ் கேட்பாங்க. ரைட்டா? ஸோ அப்போ சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ கவுண்ட் தான் கேட்டிருக்காங்க. எத்தனை பேருன்னு ஒரே ஒரு எழுத்து மட்டும் தான் மாறாமல் இருக்கு. தட் இஸ் ஏ 1 இஸ் தி ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 29 அகெயின் கோடிங் டிகோடிங். கொஸ்டின் என்ன இருக்கு? 6 % 385 4. ஓகேவா? சரி, கண்டிஷன் பார்க்கலாமா? இஃப் தி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் an odd number. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆட் நம்பரா? இல்ல, எனக்கு என்ன இருக்கு? ஈவன் நம்பர் இருக்கு. அடுத்து இஃப் தி செகண்ட் எலமெண்ட் இஸ் a symbol. செகண்ட் எலமெண்ட் என்னவா இருக்கு? சிம்பிளா இருக்கு. ஃபிஃப்த் எலமெண்ட் இஸ் an even number. ஃபிஃப்த் எலமெண்ட் என்னவா இருக்கு? ஈவன் நம்பரா இருக்கு. அப்ப யார் எனக்கு கண்டிஷன் கரெக்டா ஆகிறாங்க? கண்டிஷன் 2 இஸ் தி perfect match for us. ஓகேவா? இல்லைன்னா செக் பண்ணி பாருங்களேன். இஃப் தி தேர்ட் எலமெண்ட் இஸ் a number and fourth element is a symbol. தேர்ட் எலமெண்ட் என்னவா இருக்கு? சிம்பிளா இருக்கு. அவன் நம்பர்னு சொல்லிட்டான். அப்போ மூணாவது கண்டிஷன் தப்பு. செகண்ட் கண்டிஷன் தான் அது மேட்ச் ஆகிறாங்க. அப்போ என்ன பண்ணணுமா? இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, தி கோட்ஸ் ஃபார் தீஸ் டூ ஆர் டு பி இன்டர்சேஞ்ச். ஓகேவா? என்ன பண்ணணும்? அவங்களோட 2 உறுப்புக்கான குறியீடுகளை பரிமாற்றிக் கொள்ளப்பட வேண்டும். யார் யாருக்கு? செகண்ட் எலமெண்ட்டுக்கும் ஃபிஃப்த் எலமெண்ட்டுக்கும். அப்போ செகண்ட் எலமெண்ட் ஆஷ் இருக்கா? ஸோ இங்கே 8, இங்கே ஆஷ் வரணும் எனக்கு. சரி, ஓகேவா? அப்போ 6 8 ஆஷ் % 3 அப்படின்னு வரணுமா? பார்க்கலாமா? 6க்கான கோடு என்ன? ரைட், 6க்கான கோடு 6. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? எனக்கு R வரணும். ஆப்ஷன் பியை எலிமினேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் RB இருக்கு, RP இருக்கு. யார் வருவான்னு பார்க்கலாமா? ஆஷுக்கான கோடு வரணுமா? 8க்கான கோடு வரணுமா? 8க்கான கோடு பி வரணும். ஓகேவா? அப்போ செகண்ட்ல பி இருக்க மாதிரி ஆப்ஷன் ஏவும் சியும். அப்போ ஆப்ஷன் டி என்ன பண்ணிடுவேன்? எலிமினேட் பண்ணிடுவேன்.
அடுத்து பாருங்க இதுல என்ன சேஞ்ச் வருது, ஆர்பிகே இருக்கு அண்ட் ஆர்பி ஒய் இருக்கு. தேர்ட் என்னன்னு செக் பண்ணிடலாமா, பர்சன்டேஜ்க்கான கோட் என்ன, கே. இப்போ தேர்ட் எலிமெண்ட் கே இருக்கிறது யாரு, ஆப்ஷன் ஏ ஆர்பிகே டபிள்யூபி ஜிபியு அப்படின்றத கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Okay. Statement and conclusion. An online teaching platform has reported to earn almost double through the subscription ever since they started live problem solving classes on the platform. என்ன பண்றாங்க, ஒரு ஆன்லைன் டீச்சிங் பிளாட்ஃபார்ம் என்ன பண்றாங்க, இந்த லைவ் டவுட் கிளியரிங் செஷன் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சக்கப்புறம் அவங்களுக்கு ரெவன்யூ ஏர்ன் பண்ணிருக்கிறது என்னன்னு பார்த்தா இது வரைக்கும் இல்லாத விட டபுளா இருக்கு அந்த இயர்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான கன்க்ளூஷன்ஸ் என்னன்னு பாருங்க. நோ அதர் ஆன்லைன் டீச்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆஃபர் லைவ் ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸ். மற்ற வேற எந்த பிளாட்ஃபார்ம்ஸுமே என்ன பண்ணலையா, லைவ் கிளாஸஸ் லைவ் டைவ் செஷன் கிளியர் பண்ணுற கிளாஸஸ் வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அவன் கம்பெனியில் அவன் வச்சதுனால அவனுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, இல்லை அவனுக்கு ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லியிருக்கான். இதை வச்சு மற்றவங்க நடத்தலை, மற்றவங்க கொண்டு வரலன்னு சொல்கிறது கன்க்ளூஷன் என்ன ஆகலை, எனக்கு மேட்ச் ஆகலை. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் அன்டவுட்டட்லி தப்பு. Students who opt for live problem solving sessions on the said platform have to pay double the fees as compared to the who opt for regular classes. ரெகுலர் கிளாஸ்க்கு பே பண்ணுற ஃபீஸை விட இந்த லைவ் டவுட் செஷனுக்கு எக்ஸ்ட்ரா டபுளாக பே பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதையாவது மேலே சொல்லியிருக்கானா, இல்லை. இந்த விஷயத்தை ஆரம்பிச்சக்கப்புறம் இது நடந்திருக்குன்னு தான் சொல்லியிருக்கான். இதுக்கான ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படி எதுவுமே அவன் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகேவா? ஸோ அன்டவுட்டட்லி கன்க்ளூஷன் 2மே எனக்கு தப்பு தான். இப்போ ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணுவேன், நெய்தர் 1 or 2 கேன் பி கன்க்ளூடட். 2 முடிவுரிமைகளுமே பின்பற்றப்படாது. ஓகேவா? கரெக்டா? கொஸ்டின் நம்பர் 34 கொஸ்டின் பேப்பர்ல, if 1 is added to each even digit and 1 is subtracted from each odd digit. எல்லா ஒற்றைப்படை எண்கள்ல இருந்துமே 1 மைனஸ் பண்ணணும் அண்ட் எல்லா இரட்டைப்படை எண்கள்லையுமே 1 கூட்டணும். முடிஞ்சிச்சா? பார்க்கலாமா? சரி. அதுக்கப்புறம் the sum of digits that are 4th from the left and 4th from the right. மேம் கூட்டுங்க மேம் சீக்கிரமா அப்படின்னா தேவையில்ல. என்ன கேட்டிருக்கான், 4th from the right ஓடையும் 4th from the left ஓடையும் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்கான், சம்மு கேட்டிருக்கான். கரெக்டா தானே? அப்போ அவங்கள மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி போட்டா போகும் தானே. 4th from the left யாரு, இங்க பாருங்க, 4 5 7 9 4 3 2 4 6. 4th from the left யாரு, 9. 4th from the right யாரு, 3. இப்போ இவங்க 2 பேருக்கு மட்டும் அந்த மாற்றத்தை பண்ணி கூட்டி போட்டா போதும்ல. 2 பேருமே பாருங்களேன் ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பருக்கு என்ன பண்ணணுமா, 1 சப்ராக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும், ஒற்றைப்படையில இருந்து 1 கழிக்க வேண்டும். இப்போ கழிச்சா என்ன கிடைப்பாங்க, 8 இங்கே 2. ஸோ அப்போ சம் என்ன கிடைக்கும், 8 + 2 10 is the right answer. ஆப்ஷன் சி is the right answer. ஓகேவா? இனிமே இப்படி போட பழகிக்கணும். சரியா? கொஸ்டின் நம்பர் 41 கொஸ்டின் பேப்பர்ல பாருங்க, 43 80 117 154. ஓகேவா? அப்போ அடுத்து என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சரி, டிஃபரன்ஸே கொண்டு போகலாமா? 43 80 என்ன டிஃபரன்ஸ் எனக்கு, 37 + 37. 80 117 எவ்வளோ டிஃபரன்ஸ் எனக்கு, +37. 117 154 எவ்வளோதான் டிஃபரன்ஸு, +37 தான். அப்போ அடுத்து என்ன பண்ணணும், நான் 154 கூட 37 ஆட் பண்ணால் போதும். 154 + 37 என்ன கிடைப்பாங்க, 191. 191 191 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 56 கொஸ்டின் பேப்பர். Select the option that is related to 5th number in the same way as the second number is related to the first number and the 4th number is related to the 3rd number. ஓகேவா? அனலாகில 6க்கும் 150க்கும் என்ன சம்மந்தம் இருக்கோ அதே மாதிரி 4க்கும் 36க்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. அதே சம்மந்தப்படுத்தி 5க்கு யார் வருவாங்கன்னு தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அனலாகி தான் போட போகிறோம், ஒன்றும் கிடையாது.
6 அப்படின்றது 150, 4ன்றது 36. என்ன அப்படின்னு பார்த்தா சரி 6க்கு முன்னாடி நம்பர் ஸ்கொயரு ஓகேவா, 6க்கு முன்னாடி நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ என்ன 25, 6க்கு முன்னாடி நம்பரோட கியூப் வேல்யூ என்ன 125. எனக்கு இப்படிதான் தோணும் ஓகேவா. ஸோ அப்போ 150 4க்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். 3 கியூப் எவ்வளோ 27, 3 ஸ்கொயர் எவ்வளோ 9, ஆட் பண்ண எவ்வளோ 36. முடிஞ்சு தானே. இப்போ என்ன பண்ணலாம் பார்க்கலாமா. 5க்கு முன்னாடி நம்பர் என்ன 4, 4 கியூப் எவ்வளோ 64, 4 ஸ்கொயர் எவ்வளோ 60. ஸோ ஆட் பண்ணா 80. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகேவா. சரி இன்னொரு பேட்டர்னும் வந்திருக்கோம், அந்த பேட்டர்னில் போட்டவங்களுக்கு இப்போ ஒன்று தோணுமா, அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணி சொல்லிட்டு போங்க ஓகேவா. சரி கொஸ்டின் நம்பர் 77 பாருங்க. என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த ஃபிகர் சீரிஸ் தான் பேர், ஆனால் இது நம்பர் சீரிஸ். ஏன் மேம் அப்படின்னா இந்த எண்ணுன்றது எனக்கு மாறவே இல்லை, கரெக்டாக எல்லாத்துலேயும் என்ன தான் இருக்குது. அப்போ எண்ணை வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. சரி நம்பர்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. 4 2 ஆட் பண்ணா கிடைக்கும் 6 கிடைக்கும் கரெக்டா. 4 + 2 6, 6 + 4 10, 8 + 6 14, 10 + 8 18. அப்போ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரோட டோட்டல் இந்த சைடு வர மாதிரி எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். பார்க்கலாமா. ஆப்ஷன் ஏ 10 + 12 என்ன கிடைக்கும் எனக்கு 22. ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கா. சரி அடுத்து பார்ப்போம். 10 + 12 என்ன வரணும் எனக்கு 22 வரணும், இங்கே 2 தான் இருக்குது தப்பு. ஆப்ஷன் சி பாருங்க 6 இங்கே 4 இருக்கு, எனக்கு என்ன வரணும் 10 வரணும், இங்கே 2 இருக்குது தப்பு. ஆப்ஷன் டியில் 10 இருக்கு 8 இருக்கு, இங்கே என்ன வரணும் 18 வரணும், 2 இருக்கு தப்பு ஓகேவா. ஸோ யார் தானே கரெக்டாக இருக்காங்க, ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். சரியா. கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 80 பாருங்க. 7 boxes ABCD EFG are kept one over the other but not necessarily in the same order. பாக்ஸ் பஸ்ஸில் வந்துருக்கு கரெக்டாக. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை கரெக்டாக போட்டு வந்தாலே போதும், ஆன்சர் வந்துடும். ஸ்ட்ரகிள்லாம் பண்ணிக்கலாம். மொத்தம் எத்தனை பாக்ஸ் எனக்கு 7 boxes 1 2 3 4 5 6 7 ஓகேவா. என்ன கொடுத்துருக்கான் பார்த்துடலாமா. சரி எக்ஸாக்ட்லி 2 boxes are kept between C and D with C placed above D. C மற்றும் Dக்கு இடையில் சரியாக 2 பெட்டிகள் அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா. ஸோ சி ஆனது டிக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளது அப்படி சொல்லிட்டான். சிக்கும் டிக்கும் எனக்கு இடையில 2 பெட்டி இருக்கணும், அண்ட் சி என்ன பண்ணணும் மேலே இருக்கணும்னு சொல்லிட்டான் ஓகேவா. சரி அடுத்து எஃப் ஆனது ஏக்கு உடனடியாக கீழே உள்ளது. ஏக்கு எஃப் என்ன பண்ணுது சரியா, ஏக்கு இமிடியட்லி பிலோ யார் இருக்காங்கன்னா எஃப் இருக்காங்க ஓகேவா. சரி நெக்ஸ்ட் G is immediately above B. G எங்க இருக்காங்க Bக்கு இமிடியட்டா அதாவது உடனடியாக மேல இருக்காங்க ஓகே. அடுத்து B is third box from the top. B எங்க இருக்கு அப்படின்னா மேல இருந்து பார்க்குறப்ப 3ஆவது இடத்துல இருக்கு சரியா. அப்போ எங்க வருவார் B எனக்கு இங்கே வருவார். அண்ட் ஆல்ரெடி மேலே G எனக்கு கன்ஃபார்ம் தெரியுமா போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. Exactly 2 boxes kept between D and DE. கரெக்டா டிக்கும் ஈக்கும் இடையில 2 பெட்டிகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி டி இருக்கா எனக்கு. ஸோ டிக்கும் ஈக்கும் இடையில 2 பெட்டி அப்படின்ற மாதிரி நான் போட்டுட்டேன். ஏன் மேம் மேலே போடல அப்படின்னா இங்கே பாருங்க டி இருக்கு 1 2 விட்டு போட ஆல்ரெடி சி இருக்காருல இடத்துல இடம் காலியாக இல்லை, அப்போ இங்கே போட்டேன். சிம்பிள் கான்செப்ட் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பெட்டியை கவுண்ட் பண்ணி பாருங்களேன் 1 2 3 4 5 6 7 பாக்ஸஸ் வந்துருச்சு. அப்போ இவர் தான் டாப்பு இவர் தான் பாட்டம் இதில் தெரிஞ்சிச்சா முடிஞ்சு. சரி இப்போ இந்த கொஷின் பாருங்கள் எத்தனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஜி பி எனக்கு ஏவும் எஃப்பும் கண்டினியூவாக வரணும்னு தெரியுமா. ஸோ அந்த ஏஎஃப்பை எடுத்து ஃபில் பண்ணி விட்டுருவேன் முடிஞ்சு. கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா which box is kept just above E. ஈக்கு உடனடியாக மேலே இருக்க பாக்ஸ் யாரு இ லாஸ்ட்ல இருக்காரு. ஸோ செகண்ட் லாஸ்ட் யாரு எஃப். ஸோ ஆப்ஷன் பி எஃப் இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. கொஸ்டின் நம்பர் 82 இன்னொரு கொஸ்டின் பேப்பர். ஸோ வார்த்தைகளை கொடுத்துட்டாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா
if in each of the words each letter is changed to the next letter in alphabetical order கொடுத்திருக்க வார்த்தையில இருக்க ஒவ்வொரு எழுத்தையுமே என்ன பண்ணணும்னா ஆங்கில அகர வரிசையில இருக்க அடுத்த எழுத்தை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை பேர்ல this one will have no vowels உயிர் எழுத்துக்களே இல்லாத வார்த்தைகள் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. மாத்தலாமா? சரி, NAT எழுதி கூட போடலாம். nat tan. next letter தானே. சில क्वेश्चनல vowels இப்படி மாத்தணும், கான்சனன்ட் இப்படி மாத்தணும் பிரிச்சு கொடுப்பான். அப்ப கூட லேட் ஆகும். இப்போ ரொம்ப சிம்பிள். பார்க்கலாமா? இது L. ஓகேவா? NO AB TU PQ AB LM CD OP TU TU AB NO. क्वेश्चन என்ன எனக்கு vowels இல்லாத வார்த்தைகள் எத்தனை? ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுது? vowels இருக்கு. செகண்ட்ல vowels இல்ல. தேர்ட்ல vowel இருக்கு. ஃபோர்த்ல vowel இருக்கு. அப்ப எனக்கு vowel இல்லாத வார்த்தை யாரு? PIL OQPM தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எத்தனை பேர் எனக்கு இருக்காங்க? ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு vowel இல்லாம இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 84 இன்இக்வாலிட்டி. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு 4 ஆப்ஷன்ல இருக்கிற எந்த கன்க்ளூஷன் கரெக்ட்னு பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, n greater than c. n greater than c. பார்க்கலாமா? சரி, எப்படி இருக்கீங்க? பக்கத்துல இல்ல n b c. எனக்கு என்ன ஆகணும்? இந்த greater than சிம்பிள் ஆச்சும் பிரேக் ஆகாம வரணுமா? பாருங்களேன், இங்கே என்ன ஆயிடுச்சு? இப்படி வந்தாலே ஒண்ணுக்கு ஒன்று வேரியபிள் வந்தாலே தப்பு அந்த கன்க்ளூஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பி என்ன இருக்கு? n greater than e. n greater than e அப்படின்னு கொடுத்துருக்கானா? ஸோ பாருங்களேன், n greater than b. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? ரெண்டு சிம்பிளுமே லெஸ் தென் ஆயிடுச்சு. அப்போ ஸோ பேட்டர்ன் இங்கே பிரேக் ஆயிடுச்சு. கன்க்ளூஷன் தி, அதாவது ஆப்ஷன் பியுமே தப்பு. ஆப்ஷன் சி பாருங்க, h less than b. h less than b. பார்க்கலாமா? h equal to n but greater than b. இதுக்கு என்ன ஆக்சுவலா மீனிங்? எனக்கு h greater than b. ஆனா எனக்கு என்ன இருக்கு கன்க்ளூஷன்ல? h less than b. ஸோ தப்பு. h வந்து b விட சின்னவன்னு கொடுத்துருக்காங்க. பட் h b விட பெரியவரும். ஓகே, நெக்ஸ்ட் b less than j. பார்க்கலாமா? b less than j எழுதலாமா? j greater than h. So h equal to n and greater than or equal to b. இப்போ பாருங்க, அந்த பேட்டர்ன் பிரேக் ஆகாம வருதா? இதை தான் சொன்னேன், பிரேக் ஆகக்கூடாது. எனக்கு லெஸ் தென் பிரேக் ஆகக்கூடாது. b வந்து என்னவா இருக்கணும்? சின்னதாக இருக்கணும். b சின்னதே. ஈக்குவல் இருந்தால் அந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ஈக்குவல்னா அடுத்து கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ லெஸ் தென் பிரேக் ஆகாம வந்துருக்கு. மேம் அங்கே வேறு சிம்பிள் இருக்குன்னா இந்த பக்கம் மாற்றி போட்டிருக்கு. இது எப்படி எழுதுனா என்ன கிடைக்கும்? எனக்கு b less than j கிடைக்கும். ஓகேவா? கிளியரா? ஸோ ஆப்ஷன் டி b less than j is the right answer. Clear? Next question paper. Select a triad which is follow same pattern. ஓகேவா? இந்த triadல அதாவது இந்த 3 pairs இருக்காங்களா? ஸோ இவங்கள ஃபாலோ ஆகுற மாதிரி ஆப்ஷன்ல யார் இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்க்குறேனே. PQR RST +2 ஆகிருக்கு. EFG +2 GI +2 ஆகிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷனில் +2 பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு M13 O15 Q17 +2 DEF +1 ஆப்ஷன் பி தப்பு. ஆப்ஷன் சி பாருங்க, XYZ +1 தான் ஆகுது. ஆப்ஷன் சி தப்பு. UTS என்ன ஆகுதுங்க? -1 ஆகுது. ஸோ யார் தானே கரெக்டாக இருக்காங்க? ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் செக் பண்ணணும். கரெக்டா? Question number 88. Parvati starts walking from point A and covers 35 meters towards the south. From there, she takes left turn and walks 60 meters. Then she takes left turn and walks 15 meters. After that, she takes left turn and walks 90 meters. Finally, she takes right turn and walks 20 meters to the reach point D. அதுக்கப்புறம் என்னன்னா டைரக்ஷனும் கேட்டிருக்கான், டிஸ்டன்ஸும் கேட்டிருக்கான். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்றாங்க? பாயிண்ட் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? இனிஷியலி கவர்ஸ் 35 meters towards the south.
தெற்கு திசையை நோக்கி 35 மீட்டர் நடக்கிறாங்க. ஸோ தெற்கு திசை எது ஏக்கு, கீழே பக்கம் வந்தால் 35 மீட்டர் தெற்கு திசை. ஓகேவா? நெக்ஸ்ட் அங்கிருந்து இடதுபுறம் திரும்பி 60 மீட்டர் என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட் பக்கம் டர்ன் பண்ணி 60 மீட்டர் போகிறாங்க. கைஸ் நீங்கள் சொல்லுங்கள், கீழே பார்த்து வந்துட்டு இருக்கவங்களுக்கு எது லெஃப்டாக இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்குமா? ஸோ இந்த பக்கம் 60 மீட்டர்ஸ் போகிறாங்க. அதுக்கப்புறம் ஷீ டேக்ஸ் லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக்ஸ் 15 மீட்டர்ஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்கிறாங்க, இடதுபுறம் திரும்பி 15 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் ஷீ டேக்ஸ் லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக்ஸ் 90 மீட்டர்ஸ். இப்போ திரும்ப என்ன பண்ணுறாங்க, ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணி 90 மீட்டர்ஸ் நடக்கிறாங்க. பாருங்க. ஸோ லெஃப்ட் டர்ன் இந்த பக்கம் பண்ணால் 90 மீட்டர்ஸ் நடந்து முடிக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஃபைனலி ஷீ டேக்ஸ் ரைட் டர்ன் வாக்ஸ் 20 மீட்டர்ஸ். இறுதியாக ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்து ஒரு 20 மீட்டர் நடக்கிறாங்க. இப்படி வரவங்களுக்கு எது லெஃப்ட் டர்னாக இருக்கும்? ஸோ ரைட் டர்ன் ஃபைனல் என்ன பண்ணுறாங்க, ரைட் டர்ன் எடுத்து 20 மீட்டர்ஸ் நடக்கிறாங்கப்பா. ஓகேவா? சரி, முடிஞ்சு. ஏன் மேம் இது வரைக்கும் போடுறீங்க அப்படின்னா, இது ஃபுல்லாக 35 எனக்கு, இது 15 போச்சுன்னா மீதி எவ்வளோ தான் இருக்கும், 20. ஸோ இந்த ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஸ்பேஸ். ஓகே. சரி, இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா, how far in which direction is point D from point A? from point A, point A வில் இருந்து, ஓகேவா, புள்ளி ஏல இருந்துன்றப்ப என்ன பண்ணுவோம், டைரக்ஷனை இப்படி தான் பார்ப்போம். என்ன டைரக்ஷன் இது, இப்படி வர டைரக்ஷன் வெஸ்ட் டைரக்ஷன், அதாவது மேற்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ டிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். பார்க்கலாமா? இது 90னா அப்போ இது ஃபுல்லாகவே என்னவா இருக்க போகுது, எனக்கு 90 தான் இருக்க போகுது. ஸோ 60 போயிடுச்சு, பேலன்ஸ் இவங்க எவ்வளோ பார்க்கும், 30 மீட்டர்ஸ். ஓகேவா? அப்போ மேற்கே 30 மீட்டர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். வெஸ்ட்வர்ட் 30 மீட்டர்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 90 நியூ கொஸ்டின் பேப்பர். If 1 is added to each odd digit and 1 is subtracted from each even digit, the number be given below. முடிஞ்சிருச்சு. என்ன கேட்குறான் அப்படின்னா, what will be the difference in the digit that are third from the left and third from the right? இப்போ என்ன பண்ணலாம், அதை மட்டும் எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஓகேவா? 8 6 5 4 7 2 3 1. தேர்ட் ஃப்ரம் தி என்னது லெஃப்ட்டு 5 அண்ட் தேர்ட் ஃப்ரம் தி ரைட்டு 2. அப்போ 5க்கும் 2க்கும் நான் என்ன பண்ணணும், மாற்றினா போதும். பார்க்கலாமா? ஸோ ஆட் டிஜிட்டுக்கு என்ன பண்ணணுமா, 1 is added to ஆட் டிஜிட். ஒற்றைப்படை எண்களில் 1 கூட்டுங்க. 5ன்றது ஒற்றைப்படை எண்ணா, ஸோ 1 கூட்டினா 6 கிடைக்கும். இரட்டைப்படை எண்களை என்ன பண்ணணுமா, 1 என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்போ 2 - 1 பண்ணால் 1. அப்போ 6 - 1, 6க்கும் 1க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 5. ஆப்ஷன் ஏ 5 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே தானே? கொஸ்டின் நம்பர் 92 பாருங்க. கொஸ்டின் பேப்பரில் ஹவு மெனி சச் பேர்ஸ் ஆர் லெட்டர்ஸ் தர் இன் a word roasters in both the backward and forward which have as many letters between them in the word as that in the English alphabetical order? ஒன்றே இல்லை கைஸ், இது என்ன தெரியுமா, சிம்பிள் கான்செப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ரீ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா, இல்லை ட்ரீஸ் ஏதோ ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ட்ரஸ்ட் வச்சுப்போமா. ஸ்டோர்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேவா? இந்த வார்த்தையில் ஆல்ஃபபெட்டிக்கல் இருக்க மாதிரி ஆர்டரில் இருக்காங்க. இப்போ பாருங்களேன், எஸ்டி ஆல்ஃபபெட்டிக்கலில் என்ன வரும், 1 + 1 ஆக்கி வருமா. அப்போ இவங்க ஒரு பேர் இப்படி வரப்ப போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் சொல்லிட்டாங்களா, ஆர்எஸ்டி. ஸோ ஆர்எஸ்டி +2 ஆகுமா. அப்போ +2 இதே மாதிரி இங்கேயே ஆகுதா. அப்போ இவங்க ஒரு பேர். இந்த மாதிரி பேர்ஸை சூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்ன, ரோஸ்டர்ஸ். ROASTERS. பார்க்கலாமா? சரி, ஆர் எப்படி பார்க்கலான்னு சொல்லித்தரேன், சும்மா சிம்பிளாக தான். ஓகேவா? STUVWXYZ வருமா, வராது. OPQRST வரப்போகிறது கிடையாது. ABCD வராது. ST இங்கே ஒரு பேர் இருக்கா. ஓகே, ஒரு பேர். நெக்ஸ்ட் UVW வரப்போகிறது இல்லை. TUVW EFGH RS இங்கே ஒரு பேர் இருக்கா. ஸோ பேர் 2. இப்போ முடிஞ்சிச்சு. நான் இப்போ பேக்வேர்டு பார்க்குறேன். STUVW வரல, RST வந்திருக்கா. RST. ஸோ பேர் 3.
UVW வரல, EFGHI வரல, TUVW STE ABC OPQ அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்குது? 3 pairs. ஓகேவா? திரும்ப கூட ஒரு தடவை பாருங்கள், ரிவைண்ட் பண்ணிக்கூட. ஸோ கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் C 3 அப்படின்றத கரெக்ட் ஆன்சர். 3 என்பதே சரியான விடை. ஓகே. 94 கொஸ்டின் நம்பர் F-L N S V Z C dash. ஓகே. இது எப்படி மேம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆப்ஷனை பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எல்லாமே என்ன இருக்குது? I. அப்போ கண்டிப்பாக என்ன வரப்போகுது? ஃபஸ்ட்டு ஒன்று I வரப்போகுது. இப்போ பேட்டர்னை பிரேக் பண்ணலாமா? சரி பாருங்கள். FI என்ன ஆகுது? Fோட வேல்யூ 6, ஐயோட வேல்யூ 9 ப்ளஸ் 3 மேம். ஓகே. IL என்ன ஆகுது? ப்ளஸ் 3. L ஐயோட வேல்யூ 9, எல்லோட வேல்யூ 12, ஸோ ப்ளஸ் 3. எல்லோட வேல்யூ 12, என்னோட வேல்யூ 14. இங்கே என்ன ஆகுது? ப்ளஸ் 2. அப்போ இங்கே ப்ளஸ் 3 ப்ளஸ் 3னா அப்போ அடுத்து என்ன ஆகணும்? ப்ளஸ் 2 ஆகணுமா? ஸோ n + 2 பண்ணால் 16P. IPன்னு எனக்கு ஆன்சர் வரணும். ஓகேவா? சரி அடுத்து என்ன ஆயிருக்கு? Pலேருந்து S ப்ளஸ் 3, Sலேருந்து V ப்ளஸ் 3. அப்போ அடுத்து என்ன ஆகணும்? ப்ளஸ் 2 ஆகணும். V22 ப்ளஸ் 2 பண்ணால் X24 கிடைக்கும். ஓகே, IPX. அடுத்து என்ன ஆயிடுச்சு? ப்ளஸ் 2 ஆயிடுச்சு. இசட்லேருந்து ப்ளஸ் 3, அப்போ சிலேருந்து ப்ளஸ் 3 பண்ணால் யார் கிடைப்பாங்க? C + 3F. அப்போ IPXF அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இங்கே இருக்குது ஆப்ஷன் D IPXF அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கிளியர் தானே? கொஸ்டின் நம்பர் 96 பாருங்கள். நம்பர் சீரியஸ் 11 31 55 84 119. கிராஜுவலாக போகுதுன்னு இல்லைனாலும் டிஃப்ரென்ஸ் வச்சு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆகுது? 20 ஆட் ஆகுது. இங்கே ஸோ 19 24 ஆட் ஆகுது. ஸோ ப்ளஸ் 20 ப்ளஸ் 24. ஸோ 55 84 என்ன ஆகுறாங்க? 29 ப்ளஸ் 29 84 119. எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது? 16 + 9 35. ஓகே மேம், இது என்ன ஒரு பேட்டர்னாகவே இல்லையே? 20 24 29 இருக்கு. சரி, அவங்களுக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ப்ளஸ் 4 இங்கிட்ட ப்ளஸ் 5 இங்கே ப்ளஸ் 6. அப்போ என்ன ஆகுறாங்க? டிஃப்ரென்ஸில் இன்னைக்கு என்ன வருது? +1 +1 ஆகிட்டு வருது. அப்போ அடுத்து என்ன வரும்? 35 + 7 42. அப்போ 119 + 42 பண்ணால் முடிஞ்சு. 119 + 42 மீன்ஸ் 161 அப்படின்றத கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி 161 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 97 பாருங்க. சிலாஜிசம். ஆல் ஒயர்ஸ் ஆர் ஸ்விட்சஸ். ஆல் ஒயர்ஸ் ஆர் ஸ்விட்சஸ். எல்லா கம்பிகளுமே ஸ்விட்சுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா கம்பியுமே என்னதான்? ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், நோ ஸ்விட்ச் இஸ் எ பைப். எந்த சுவிட்சுமே என்ன கிடையாது? பைப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த சுவிட்சுமே பைப்பு கிடையாது. நோ ரிலேஷன். ஓகே. ஆல் பல்ப்ஸ் ஆர் பைப்ஸ். எல்லா பல்புமே பைப்பு சொல்லிட்டாங்க. அப்போ பைப்புக்குள்ளே என்ன வரப்போகுது? எனக்கு பல்பு வரப்போகுது. ஷார்ட்கட் ஆல்ரெடி சொன்னது தானே. ஆல் வருதா? ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கவங்களை தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டுருங்க, செகண்ட் ஒன்று வெளில போட போகிறோம். இதான் ஷார்ட்கட். ஓகேவா? சரி, கன்க்ளூஷன் 1 பாருங்க. நோ ஒயர் இஸ் எ பல்ப். நோ ஒயர் இஸ் எ பைப் அப்படி சொல்லியிருக்காங்களா? எந்த கம்பியுமே பைப் இல்லை சொல்கிறாங்க. பாருங்க, எந்த ஒயருமே பைப் இல்லையா? கரெக்டு தானே? எனக்கு எந்த ஸ்விட்சுமே பைப் இல்லை. ஸ்விட்சுக்குள்ளே இருக்க ஒயருமே அப்போ என்னவா இருக்க மாட்டாங்க? பைப்பாக இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனுமே ரைட். செகண்ட் கன்க்ளூஷன், நோ பல்ப் இஸ் எ ஸ்விட்ச். எந்த பல்புமே ஸ்விட்ச் இல்லை சொல்லிட்டாங்க. கரெக்டு தானே? எந்த பைப்புமே ஸ்விட்ச் இல்லை. அப்போ பைப்புக்குள்ளே இருக்க பல்புமே என்ன கிடையாது? ஸ்விட்சு கிடையாது. இப்போ ஆன்சர் என்ன கிடைப்பாங்க எனக்கு? போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேவா? முடிவுகள் 1 மற்றும் 2மே பின்பற்றப்படுகிறது. சரியா? ஈஸி தானே? கொஸ்டின் நம்பர் 99 பாருங்க. இந்த ஃபிகர் சீரிஸ் தான் வந்திருக்கு. ஸோ ஏதாவது ஒரு எலமெண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடலாம். ஓகேவா? சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? இந்த
இவங்கள ஃபாலோ பண்ணி போகலாமா? 3 எங்கே இருக்குது? இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வருது, திரும்ப இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வந்துருக்கு. கரெக்டு தானே? அப்போ எனக்கு எங்கே வரணும்? இந்த கார்னரில் வரணும். அப்போ அந்த மாதிரி இருக்க ஆப்ஷன் யார்? ஆப்ஷன் டி, சி, பி. ஆப்ஷன் ஏ என்ன பண்ணிடுவேன்? நான் எலிமினேட் பண்ணிவிடுவேன். சரி, அடுத்து இதில் என்ன யூனிக்காக இருக்குன்னு பாருங்கள். சென்டரில் இருக்கவங்க யூனிக்காக இருக்காங்களா? சரி, சென்டரில் யார் வராங்கன்னு பாருங்கள். இங்கே மேலே சென்டரில் இருக்கவங்க அடுத்துல என்ன பண்ணுறாங்க? நடுவில் வராங்க. 6 இங்கே மேலே சென்டரில் இருக்கா, அப்போ அடுத்து சென்டரில் வருது. 6 இங்கே மேலே சென்டரில் இருக்கா, இப்போ அடுத்து எங்கே வரும்? எனக்கு 6 இங்கே வரப்போகுது எனக்கு. அப்போ 6 சென்டரில் இருக்க ஆப்ஷன் யார்? ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ 2 எலமெண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம். என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு 3 எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண? நான் 6 வச்சு டிசைட் பண்ணேன். இல்லையா நீங்கள் டி வச்சு பார்ப்பீங்க. இங்கே வேறு என்ன பண்ணலாம்? இங்கே கார்னரில் வரவங்க வச்சு டிசைட் பண்ணலாமா? என்ன வருது எனக்கு? ஈக்குவல் சிம்பிள், ஈக்குவல் சிம்பிள். இந்த லாஸ்ட்டில் வரவங்க இங்கிருந்து வராங்க, அடுத்து இந்த லாஸ்ட்டில் வரவங்க என்ன பண்ணுறாங்க? எனக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகி ஈக்குவல் சிம்பிள். இப்போ அடுத்து எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த கார்னரில் ஈக்குவல் சிம்பிள் இருக்கணும். அப்படி எடுத்திருந்தா என்ன ஆயிருக்குன்னா ஆப்ஷன் பியும் சியும் எனக்கு வந்திருப்பாங்க. அப்பயும் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம எந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. எனக்கு யூனிக்காக இருந்தது, இந்த சென்டரில் இருந்து யூனிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, நான் சூஸ் பண்ணேன். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? எப்படி சூஸ் பண்ணோன்னா யார் யூனிக்காக இருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணால் போதும். ஓகே ஓகே சரி கைஸ், கொஸ்டின் முடிஞ்சு. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் எழுத பழகிருப்பீங்க கரெக்டாக? ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வரைக்கும் கொஞ்சம் ஆன்லைன் டெஸ்ட்டும் போட்டு பழகிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் எக்ஸாம் அப்போது அந்த ஒரு மார்க் டெஸ்ட் போட்டு வர ஃபீலே இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாமில் இருக்கோம், எக்ஸாம் ஹாலில் இருக்கோம் அப்படின்ற ஃபீல் இல்லாமல் நீ வீட்லேயோ இல்லை சிஸ்டம்லேயோ உட்காந்து டெஸ்ட்டு போடுறப்ப என்ன ஃபீல் கிடைக்குதோ அதே ஃபீல் எக்ஸாமில் இருக்கப்போ நீ கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக போடுறப்ப எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணலாம். ஆங்ஸைட்டி இருக்காது. ஓகேவா? ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், படிச்சுட்டே இருங்க, கன்சிஸ்டாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.